இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் தனுஷோடைய 55வது படம். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. அவரு இதுக்கு முன்னாடி அமரன் அப்படின்ற படத்த டைரக்ட் பண்ணியிருக்கார். அவருடைய டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் நடிக்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்த புரொடக்ஷன் பண்றதா இருந்தது. இந்த படத்தோட பூஜை ஃபோட்டோஸ் கூட ஒரு சில மாசம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட போஸ்ட் புரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் ரூ. 10,00,00,000 இருக்கு. அத தனுஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு பே பண்ணிட்டு, இந்த ப்ராஜெக்ட்ட நானே அண்டர்டேக் பண்ணிக்கிறேன். வண்டர் பார் ஃபிலிம்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல புரொடக்ஷன் பண்ண போறாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் பிப்ரவரி இல்ல மார்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் 2026 அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஓவரால் புரொடக்ஷன் யார் பார்த்துக்க போறாங்கன்னா, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி நடிக்க போறாங்கன்ற அப்டேட்ட குடுத்திருந்தேன். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா சாய் அபியங்கர் இருக்க போறாரு. இந்த படத்துடைய வில்லனா மலையாள ஆக்டர் மம்முட்டி சார் இருக்க போறாரு. அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான காஸ்டிங் இந்த படத்துல இருக்குன்ற டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரபாஸோடைய நடிப்புல ரெடியாக இருக்க திரைப்படம் த ராஜ் சாப். இந்த திரைப்படத்தோடைய டியூரேஷன் அப்படின்றது 3 மணி நேரம் 9 நிமிஷமா. அண்ட் இந்த படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் குடுத்திருக்காங்க. இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஏஜிஎஸ் புரொடக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா அண்ட் டைரக்டரா ஒரு படத்த பண்ண போறாரு. இந்த ப்ராஜெக்ட்ட பயங்கர இன்ட்ரஸ்டிங்காவும், ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படமாவும் பிரதீப் ரங்கநாதன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட ஹீரோவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் தான். அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம தான் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ப்ராஜெக்ட்டோடைய ஹீரோயின லாக் பண்ணியிருக்காரு. யாருன்னா, மீனாட்சி சௌத்ரி தான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஹீரோயினா நடிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரீசென்ட்டா தமிழ்ல கோட் படத்தோட ஹீரோயினா நடிச்சிருந்தாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் ஹீரோவா ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட புரொடக்ஷன சன் பிக்சர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோயினா ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த 2 பார்ட்டா பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காராம் அட்லி அவர்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் 2027 ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டீம் மெம்பர்ஸ். அல்லு அர்ஜுனுடைய அடுத்த ப்ராஜெக்ட், அதாவது அட்லி அவர்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமா யார் கூட இணைய போறார்னா, டைரக்டர் திருவிக்ரம் கூட. இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000,00,00,000 அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல திருவிக்ரம் அல்லு அர்ஜுன எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன்ல லாக் பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரியான ஒரு கேரக்டர்ல அல்லு அர்ஜுன லாக் பண்ணியிருக்காராம். அண்ட் இந்த ஒரு கதையில நெறைய உண்மையான கடவுள் சம்மந்தப்பட்ட கதைகளெல்லாம் இந்த படத்துக்குள்ள கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா, அல்லு அர்ஜுன இதுவரைக்கும் புஷ்பான்ற படத்துல வேற மாரி பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா மக்கள் அல்லு அர்ஜுன பார்க்குற பார்வையே வேறையா மாறிடும்ன்ற மாரிலாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய டாக் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு டாக் இருக்கு. கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஷூட்டிங் ப்ராசஸ 2027 பிப்ரவரியில ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அட்லி திரைப்படம் 2027 தான் ரிலீஸ் ஆகப்போது. அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு அடுத்து அல்லு அர்ஜுன் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து வொர்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது கரெக்ட்டா அமையும். அதன் காரணமா தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு இவ்ளோ பெரிய ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அல்லு அர்ஜுன் இந்த திருவிக்ரம் சாருடைய ப்ராஜெக்ட்ட முடிச்சதுக்கு அப்புறமா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல இரும்பு கை மாயாவி அப்படின்ற ப்ராஜெக்ட்ல தான் நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அத கன்ஃபார்ம் பண்ற மாரி ரீசென்ட் டைம்ஸ் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஹைதராபாத் கிளம்பி போயி, அல்லு அர்ஜுன் கிட்ட இந்த ஓவரால் கதைய நரேட் பண்ணியிருக்காரு. அல்லு அர்ஜுனுக்கும் இந்த கதை ரொம்ப புடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் கிட்ட பேசி, இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணலான்னு சொல்லிட்டு இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில இந்த ப்ராஜெக்ட்ட பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் அஃபிஷியலா வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜுடைய கதையில ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் தான் பென்ஸ். பட் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பாக்யராஜ் கண்ணா. ரெமோ அப்படின்ற படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுல்தான் அப்படின்ற படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கதைய பத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா, பென்ஸ் படத்துடைய கதைய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட வில்லனா நிவின் பாலி நடிக்கிறாரு. இவருடைய கேரக்டரைசேஷனே பயங்கர ஃபன்னா இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பயங்கர கொடூரமான வில்லன். இதுவரைக்கும் எந்த ஒரு சவுத் இண்டியன் படத்திலயும் வராத ஒரு ஃப்ளேவர்ல இந்த வில்லன் இருக்க போறாருன்ற மாரி சொல்றாங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோவா ராகவா லாரன்ஸ் நடிச்சிட்டு இருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது.